என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் என் மீது நம்பிக்கை வைத்து உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த கருப்பன் என்னை தொட்டு உள்ளே வந்திருக்கும் என் குழந்தைக்கு நிச்சயமாக இன்று நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். நாளைய வெள்ளிக்கிழமையில் இரவுக்குள்ளாக நிச்சயமாக நீ விரும்புகின்ற உன்னுடைய தேவைக்கான பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய இதயத்தை நினைத்து நீ எப்பொழுதுமே பெருமைப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அது மற்றவர்களால் விளையாடப்பட்ட ஒரு இடம், மற்றவர்களால் அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு இடம், எத்தனையோ ஏமாற்றங்களை தாங்கிய இடம், எத்தனையோ பேரால் உடைக்கியப்பட்ட, எத்தனை பேராலோ உடைக்கப்பட்ட ஒரு இடம். ஆனாலும் அது இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படியானால் உன் இதயத்தை நினைத்து நீ பெருமைப்படத்தானே வேண்டும். நீ இத்தனை செயல்களை செய்துமே அது உனக்கு மேலும் மேலும் மன கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்கிறது என்றால் அதை நினைத்து நீ பெருமைப்படத்தானே வேண்டும். நான் இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதையும் எண்ணி ஒருபோதும் கலங்கக்கூடாது. உன்னோடு உன் அப்பன் இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடத்த வேண்டி உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ அதை எல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருப்பது இனி உனக்கு மேலும் மேலும் நீ விரும்பிய ஒன்றை உனக்கு நடத்தியே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் ஒருவர் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் நினைத்த விஷயத்தை சாதிக்காமல் செல்ல முடியுமா? அப்பனின் மீது அன்பு கொண்டு நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் கர்மா என்ற ஒன்று இங்கு எல்லோருக்கும் உண்டு என்பதனை மறக்கக்கூடாது. நீ எப்படியெல்லாம் ஒருவரை திட்டம் தீட்டி நாடகமாடி அன்பின் போர்வையால் வீழ்த்துகிறாயோ அல்லது உன்னை யாரேனும் வீழ்த்துகிறார்களோ அதுபோலவே ஒரு சம்பவத்தை காலம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் கனகச்சிதமாக அவர்களுக்கு நடத்தும். நீ எதை செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப வரும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து நடந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் நமக்கான தேவைகளை என்னவென்று நமக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் நாம் எண்ணிய எண்ணங்கள் நமக்கு ஈடேற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தி கொடுக்க வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. நீ வேண்டிய விஷயங்களும் நீ விரும்புகின்ற விஷயங்களும் இனி உனக்கென நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு. எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி விட்டதே என்று எண்ணி கலங்கினாயல்லவா? இனிமேல் இது போன்ற விஷயங்களுக்காக ஒருபோதும் நீ கலங்காதே. தெய்வத்தை நீ வணங்கினாலும் சரி, வணங்கவில்லை என்றாலும் சரி, யாரையும் நீ ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும். அப்படி நேர்மையோடு வாழ்கின்ற மனதிற்கு தெய்வத்தினுடைய அருள் தானாகவே கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நேர்மைதான் இங்கு மிகப்பெரிய பூஜை. தெய்வத்தின் முன்னால் நீ செய்யக்கூடிய பூஜைக்கு சமமானது. நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் தெய்வமே உன்னை தேடி வரும். அதனால்தான் இந்த கருப்பன் இன்று உன் கண்களில் தென்பட்டிருக்கின்றேன். உனக்கு ஒரு நல்லதை நடத்திவிட வேண்டும் என்று உன் கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் பெற யோசிக்கிறாயோ அது எல்லாமுமே
உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே உன் கருப்பன் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியது தவறு எது என்று நாம் நினைக்கும் நேரம், இனிமேலும் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த காலமும் நேரமும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. யாரையும் நினைத்து எதையும் சிந்தித்து இனி நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் என்ற ஒரு தெய்வத்தினுடைய அருள் உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களை உனக்கு நடத்திவிட துணிந்து விட்டது என்பதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும், இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். இவை எல்லாவற்றையும் கடந்த வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் சொல்ல சொல்ல இனி எந்நாளும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அத்தனையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை ஒரு காலமும் நீ மறக்காதே. பணம் என்ன பணம், குணம் இருக்கும் இடத்தில் பணம் தானாக வந்து சேரும் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த மனிதர்கள் அதை அப்படியே தவறுதலாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நல்ல குணத்தை வைத்து என்ன செய்ய முடியும் என்கிறார்கள். உண்மையில் உனக்குள் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் அது உன்னை தேடி வரும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் எல்லாமுமே ஒரு சுகமான சுமையாகத்தான் இங்கு மாறிவிட்டது. தனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமும் யாருக்கு சுகமாக தெரிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் எண்ணி வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். உண்மையான பக்தியோடு தெய்வத்திடம் யார் என்ன வேண்டினாலும் அவர்கள் அதை அள்ளி கொடுப்பார்கள். நீ பக்தியோடு சேர்த்து பாசத்தையும் நீ தெய்வத்தின் மீது வைத்து விட்டாயானால் உன்னை தெய்வம் கோபுரத்தில் அமர வைக்கும் என்பதுதான் உண்மை. அப்படியானால் இப்பொழுது நீ அதைத்தானே செய்கிறாய். என் மீது உன்னுடைய பக்தியையும் பாசத்தையும் எனக்கு அள்ளி கொடுக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் இதை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? இதை என்னவென்று நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி தர வேண்டும் அல்லவா? எந்த நிலை வந்தாலும் சரி, நான் அந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை உனக்கென்று சரியாகவே உணர்த்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காயங்களை ஆற்றக்கூடிய நேரம், வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை உனக்கென நடத்தி தரும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில மனிதர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றால் உனக்கு என்ன தோன்றும் தெரியுமா? அவனிடம் பேசி பேசி இவர்களுக்கு சலித்து விட்டது என்பதனால்தான் சுலபமாக தூக்கி எறிந்து விட்டார்கள். சலித்து போனது உனக்கு மட்டும்தான். நான் கண்மூடித்தனமான அன்பு வைத்து ஏமாந்து விட்டேன் என்றுதான் நினைக்கிறாய் அல்லவா? ஏதாவது ஒரு தவறு செய்து தோற்றுப்போயிருந்தால் பரவாயில்லை. ஆனால் உண்மையாயிருந்தும் தோற்றுப்போவதனால்தான் என் பிள்ளைக்கு அதிகமாக வலிக்கிறது. இனியும் இதை எதுவும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் அப்பன் நான்
உனக்கு எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக எடுத்து தருவேன். அவமானங்களும் பழகியது, அவமரியாதையும் பழகியது, உதாசீனமும் பழகிவிட்டது. தன்னை விட உயர்ந்தவனிடம் கைகட்டி நிற்கவும் பழகிவிட்டார்கள் சில மனிதர்கள். முன்பு சுயமரியாதையோடு இருந்தவன் இன்று நிலைமாறி நடக்கும் சூழ்நிலை வாழ்க்கை கற்றுக் கொடுத்து விட்டது. வாழ்க்கை எவ்வளவுதான் சொன்னாலும் இது போன்ற விஷயங்களினால் நாம் உடைந்து போவதை எல்லாம் விட்டுவிட்டு நம்மால் முடிந்த வரையிலும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக செய்து விட்டோமானால் அது போதும். எல்லாமுமே நமக்கு ஒவ்வொன்றையும் சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன தேவை என்பதனை சரியாக உனக்கு சொல்லித்தரட்டும். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் நான் இருப்பேன் என்றும் என்றென்றும் உன்னோடு உனக்காக. நான் என்றென்றும் உனக்காக உன்னை வழிநடத்த வருவேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இந்த கருப்பன் நான் சொல்வது போல நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியாக மீட்டெடுத்து வாழ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் நான் இருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை இனிமேல் வழிநடத்தட்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எதை பற்றிய கலக்கங்களும் தேவையில்லை. நான் சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு மாறும் என்பதனை புரிந்து கொள். நீ எண்ணியதை விட உனக்கு வேண்டியது இனி நீ வேண்டியபடியே நடந்து உன்னை வாழ வைக்கட்டும். ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தாண்டி நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டதல்லவா? இனி நடந்து முடிந்த எதையுமே எண்ணிக்கொண்டு வருந்தாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு கடந்து வாழ்ந்துவிடு. எதுவும் மாறும், எந்த நிலையும் மாறும். நீயும் விரும்பியதை எல்லாமும் உன் வசமாக்கி விடுவாய். இந்த கருப்பன் நான் இருந்து உன்னை வழிநடத்துவது எப்பொழுதும் உனக்கு நிச்சயமான ஒன்றை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சட்டென்று சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்து விடாமல் போகலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்க வேண்டி நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். தெய்வத்தின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறதல்லவா? நீ கோடி ரூபாய் கொடுத்திருந்தாலும் சரி, கோடி கோடியாக அள்ளி வைத்திருந்தாலும் சரி, தெய்வம் உன்னை அழைக்காமல் ஒருபொழுதும் உன்னால் தெய்வத்தை காண முடியாது. நான் உன்னை அழைத்து விட்டால் ஒரு ரூபாய் உன்னிடம் இல்லாவிட்டாலும் என்னுடைய தரிசனம், தெய்வங்களினுடைய தரிசனம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய அன்பான என் ஏழை பிள்ளையாகிய உனக்கு நிச்சயமாக தெய்வத்தின் தரிசனங்கள் எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்னதான் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டிய இந்த காலம் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மாற்றி கொடுக்க விரும்புகிறேன். இந்த கருப்பன் உனக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீ இழந்ததை எல்லாமும் உனக்கு நான் சரி செய்து கொடுப்பேன். இனி அத்தனையிலும் நான் இருந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் துணையிருந்து உன் வெற்றிக்கு எப்பொழுதும் நான் உறுதுணையாக வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமாக நான் உன்னோடு உனக்காக நின்று உன்னை வாழ வைப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சில பேரினுடைய வருகையினால் சில மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றங்கள் இருக்கப் போகிறது. அதற்கு காரணமாக இந்த கருப்பன் நான் இருப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. அடுத்த நிமிடத்தை கூட ஆள முடியாது என்பதுதான் நிஜம். இதில் தேவையற்ற திமிர், ஆணவம், வெறுப்பு போன்ற குப்பைகளை யாரும் இங்கு தூக்கி சுமக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
இனி என்ன நடந்தாலுமே உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போவதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ என்றும் என்றென்றும் தெளிவாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி எந்த இடத்திலும் எதையுமே எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. சந்தோஷம் என்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னை தேடி நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ உன்னை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டாயானால் அதுவே உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே நான் இருக்கிறேன் என்பது நீ அறிந்த உண்மை. என்றுமே நான் வருகிறேன் என்பது நீ அறிந்த மிகப்பெரிய நம்பிக்கை. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. இந்த கருப்பன் நான் வருகின்ற பொழுது இனி எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை என்பதுதான் உண்மை. தேவையான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு தருவது போல நீயும் நம்பிக்கை வைத்து உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே. கடந்து போவதுதான் வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து போய்தான் வாழ வேண்டும். இவை எல்லாமும் கடந்து செல்லாமல் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதுவென்றாலும் என் பிள்ளை நீ பெற நினைக்கும் பொழுது இவை அத்தனையிலும் நீ நிச்சயமான ஒன்றை நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒன்றை இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருந்து ஒன்றை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த வேலை இனி எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உண்மையான நோக்கம் உனக்கு இருக்கும் என்றால் எந்த ஒரு தெய்வமும் உன் வீட்டின் எதிரில் வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் உண்மையாக இருக்கும் பொழுது தெய்வம் உன்னை தேடி வருவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, இனி நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே வருந்தி நிற்க வேண்டாம். உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாமும் தீர்த்து உனக்கு நல்லதை நடத்த உதவி செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்பியதை எல்லாமும் நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தவியாய் தவித்தது எல்லாமும் இனிமேலும் உனக்கு நல்ல மாற்றங்களை நம்பிக்கையோடு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எதற்கும் நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு நடத்தி முடிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நீ விரும்புகின்ற பணம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொல்லச் சொல்ல இனி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அதிசயங்கள் நடக்கப் போவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் அன்பை விட அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் வேறெதுவும் கிடையாது. அதுதான் உண்மை. இனி இந்த உண்மைகளை உன் வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது. உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அனைத்து கஷ்டங்களும் தீய சக்திகளும் இன்றோடு உன்னை விட்டு விலகும் நேரமும் வந்துவிட்டது. இன்று முதல் உன் மீது விழும் பார்வை
நிச்சயமாக இந்த கருப்பனினுடைய காலம், இந்த கருப்பனினுடைய உனக்கான ஆசீர்வாதம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி இந்த துன்பங்கள் எல்லாமும் நீங்கி உனக்கு நல்லதே நடக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.